மலையடிவாரத்தில் கோங்கன்மார்கள் ஆடு மாடுகளை நெறிசாய்த்திருக்கிறார்கள். பெரிய பெரிய கிடாயெல்லாம் அங்க இருக்கு. அங்கு இந்த ஆடு மாடுகளை அடித்துக் கொண்டு சாப்பிட வேண்டும் என்று மலையடிவாரத்தை வருகிறார்கள். ஆடு மாடுகளை அடித்துக் கொண்டு தினசரி அடித்தாட்டம் நடக்கிறது. அப்படி இதை அறிந்தார்கள் கோங்கன்மார்கள் எல்லாம் மன்னனிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள். அப்படியே கோங்கன்மார் கூடியே தன்குடியும் இல்லாமல் அங்கமிடம் இல்லாமல் கூடினார் செம்பியந்த நாட்டிலே கூடினார் செம்பியந்த நாட்டிலே கூடியே அங்கமிடம் இல்லாமல் அங்குடியும் இல்லாமல் கூடினார் செம்பியந்த நாட்டிலே கூடினார் செம்பியந்த நாட்டிலே வந்ததில்லை இதுவரைக்கும் ஆடாடி செம்மடியல் ஆடாடி செம்மடியல் ஆற்றோதை இல்லாமல் எல்லோரும் உண்டு போல எல்லோரும் ஒரு போல அரசனை காண வந்தவர்களோ அரசனை காண வந்தவர்களோ ஆற்றோதை இல்லாமல் எல்லோரும் ஒரு போல எல்லோரும் ஒரு போல அரசனை காண வந்தவர்களோ அரசனை காண வந்தவர்களோ. ஐயா மலையடிவாரத்திலே ஆடு மாடுகளை நெறிசாய்த்திருந்தோம். சரி, சில நாள் ஆடு மாடுகளை கொண்டு அதனுடைய கொம்பு குழம்பு தோல் எலும்பு கொம்பு குடலு வாலு எள்ளு பல்லு இதை மன்னனிடத்திலே கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி முத்துக்கோன் முருகக்கோன் ஆண்டிக்கோன் பாண்டிக்கோன் அண்ணாமலைக்கோன் எல்லாரும் கோன்கள் எல்லாம் கூடிக்கொண்டு மன்னனிடத்திலே வந்து செய்தி சொன்னார்கள். பார்த்தார் மகாராஜா, காவலிருந்து கல்வனை கைப்பிடியாக கொண்டு வாருங்கள், தக்க தண்டனை கொடுக்கின்றேன். தலையாரிமார்கள் கோங்கன்மார்களை சென்று காவல் இருக்கிறார்கள். அப்படி காத்திருப்பது இசைக்கமைக்கு தெரியாதுன்னு தெரியவில்ல. இந்த உலகத்தை இயக்க வந்தவள் அல்லவா என் தாயான இசைக்கமை. இன்னைக்கு கண்டிப்பாக இவர்கள் கையில் நாமல் பிடி கொடுக்கணும். நிச்சயமா போகணும். போன செமத்திலே கல்லாலை கொண்ட படி நாம கையால் வாங்க முடியும் என்று நினைத்து சரி என் அன்னையான இசைக்கு அம்மை அம்மை அப்படியே மறுபடியும் மலையடிவாரத்தில் வந்து ஆடு மாடுகளை சாப்பிடுறதுக்கு வர்றாங்க. ஆமா, இது பார்த்தார்கள் தலையாரி மாடு. சரி, அவர்கள் பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆடு மாடுகள் அழித்துக் கொண்டு சாப்பிட்டு விட்டு அரண்மனைக்குள்ள போவது பார்த்துட்டாங்க. சரி, யோ என்ன உள்ளுதான் இருக்கு ஐயா. ஆமா, அடுத்த நாள் காலையிலே மன்னனிடத்திலே வந்து செய்தி சொன்னார்கள். சரி, என்ன கண்வர்கள் யார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து யார் அவர்கள் எங்க இருக்கிறார்கள் சொல்லுங்கள், முடித்து விடுகிறேன். பெரிய பூதங்கள் வந்து அப்படி ஆடு மாடுகள் அடித்துக் கொண்டு சாப்பிட்டு விட்டு உங்கள் அரண்மனைக்குள் செல்வதை நாங்கள் 2 கண்ணால் எனது அரண்மனைக்குள் கல்வர்களா? ஆமையா. சரி, வெளியே சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி என்று அந்த நேரத்துல திருத்தேவி அம்மா பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க குழந்தைகள் எடுக்கிறார். வாயிலே ரத்தமும் சோரையாக இருப்பதை கண்டாள். சரி, பார்த்தாள். அப்படியே ஐயா மன்னா மன்னா அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் ஐயா. ஐயா இந்த பிள்ளைங்க ஆடு மாடு தின்னு விட்டா நாளைக்கு ஒரு சமயத்துல ஒண்ணும் கிடைக்கலன்னு வைங்க, நம்மளே பிடிச்சி சாப்பிட்டுருவோம். கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கும். ஆமா, கண்டிப்பா கடிக்கும். கடி அந்த பிள்ளை இனி நமக்கு வேண்டாம். ஆகையினால் பார்த்தா மன்னவன் யாருங்க சண்டாள பிள்ளைகள் தயங்காமல் முதுகாடு முக்காடுதலில் கொண்டு வாருங்கள் என்று தலையாரிமார்கள் குழந்தையை எடுத்துக் கொண்டு சரி முக்களால் இறைந்த காடு முக்காடு முக்காட்டிலே அழகான ஒரு வேப்ப மரம் போடு. சரி, அதில் கொண்டு 2 பிள்ளைகளை போட்டாங்க. திரும்பி பார்க்க போயிட்டாங்க இல்லையா? ஆமா, வேப்ப மரத்து முட்டிலே இருந்தாலே தாயான இசைக்கு அம்மை அம்மை வளர்ந்த வாலிப்பிராயமானாள். சரி, வாலிப்பிராயமான உடனே ஆமா ஆண்டவரிடத்திலே ஆகாய துயிலை கேட்டார். சரி, அந்தி சிவன் அருள் செய்தபடியினால் ஆகாய துயில் அப்படி ஆகாய மார்க்கமாக பிறந்து வருகிறது. வாங்கினாள், தானும் உடுத்தாள், தமையனுக்கு கொடுத்தாள், சிவப்பு பட்டுடுத்தாள், செந்தூரப்பட்டு விட்டாள். அப்படி கண்விழிக்கு மெய் எழுதி காதுக்கு பொன் தோடிட்டாள். சொல்லுகிறாள், அண்ணா நீங்கள் இந்த காட்டிலே நின்று கொள்ளுங்கள். சரி, நான் நேராக செங்காட்டுக்கு சென்று வருவேன். செங்காட்டுக்கு போறேன்னு சொல்றியே, செங்காட்டில் அண்ணனை பார்க்க அடிக்கடி வர வேண்டும். அண்ணனுக்கு என்ன பண்டம் பலகார பதார்த்தங்கள் உருக்கு எண்ணெயில சமைச்சு கொண்டு வரணும். அப்படி இந்த ஆகட்டும் என்று சமைத்து செங்காட்டுக்கு வருகிறாள். சரி, நீலவ வேப்ப மரத்து மூட்டிலே நின்று கொண்டிருக்கிறாள். ஆமா, அங்கே ஐயனாலயத்திற்கு சென்ற பிராமணனை துரத்தி சென்ற குற்றத்திற்காக ஐயனோ துண்டோதரன் என்று சொல்லக்கூடிய பூதத்தை விட்டு பூதமானது நீரனை கொண்டது, நீரன் உயிரானது வேப்ப மரத்தில் வந்து உரைந்திருக்க. ஆமா, இப்படி இங்க இருக்க வேப்ப மரம் வளர்ந்து வருகிறது. இப்படி அறியாத பழகில் ஒரு கரையாளர்கள் இளங்கபுர கடன் சொல்லி கானகத்திலே மரமட்ட வந்தார்கள். வீரராஜன் உயிர் உறைந்திருந்த வேப்ப மரத்தை வேற வெட்டி சென்று ஐயனாருக்கு ஆலயம் ஒன்று கட்டி முடித்து மீதமுள்ள பலகைகளை கொண்டு ஒரு இளங்கப்புரை ஒன்று கட்டி முடித்தார்கள். அம்பலமும் கட்டி முடித்தவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தாயாரை செங்கியம்மை அண்ணனை காண வேண்டும் சொல்லி அண்ணனுக்கு ஏற்றப்பட்ட மனிதரும் பொறிவிளங்காய் சாலவோடு கொள்வனைகள்
சமைத்து எடுத்துக்கொண்டு யார் வீட்டில் எடுத்துக்கொண்டு ஆளில் பச்சி விழுவது போல் அம்பலத்தில் வந்து தோன்றுகிறார். அவ்வனத்திலே வந்து தோன்றி அண்ணா அண்ணா என்று அழைக்கிறாள். அண்ணா என்ற சத்தத்தை கேட்டு அண்ணன் இருந்தால் தானே வருவது. அதான் மனுமோகினி தோன்றி சொல்லுகிறாள், அம்மா உன் அண்ணனை அநியாயமாகவே சரி சாஸ்தா என் துட்டோதர பூதத்தை ஏவி கொண்டு விட்டார். அப்படி ஐயன் அண்ணனுடைய உயிரான வேப்ப மரத்திலே உறைந்திருந்தது. சரி பழையநல்லூர் கரையாளர்கள் அந்த வேப்ப மரத்தை வெட்டி சென்றார்கள். பார்த்தால் வார்த்தையை கேட்டால் இசைக்கியம்மையானவர்கள் அண்ணனை கொண்டு விட்டார்கள் என்ற வார்த்தையை கேட்டால் இடிவோசை கேட்ட நாகம்போல் மூச்சரித்தார். சரி பாவிகளை சண்டாளர்கள் போன ஜென்மத்திலே தான் எங்களை வாழ விடாமல் கொண்டீர்கள். அம்மா இந்த ஜென்மத்திலேயாவது அண்ணனோடு வாழ்ந்திருக்கலாம் என்று நினைத்தேனே. சரியா அநியாயமாக என் அண்ணனை கொண்டு விட்டீர்களே. அப்படி பாதகர்களே என் அண்ணனை கொண்டு அண்ணன் உறைந்திருந்த வேப்பமரத்தை வெட்டி சென்றீர்களே. பழையநல்லூர் கரையாளர்கள் அத்தனை பேர்களையும் அப்படி பலிக்கும் பலி எடுத்து பகலிலே அறிவோடு வைப்பேன் என்று தட்டி சபதம் செய்தாள். சபதம் செய்தாள் சபதம் செய்தாள் அமிழ்ந்த அவளிருந்து அழுதாள். பண்ணமருவ தமிழ் பழகை அழகை ஊட்டியாக நீப்பேன் சபதம் செய்தாள். நீரை சக்கியம்மை சபதம் அண்ணனை கொண்டு அண்ணன் உரைத்திருந்த வேப்பமரத்தை வெட்டி சென்று அம்மாளிலுள்ள கரையாளர்களை பழிக்கு பலி அனுப்பியே பலகையுள்ளே பகல் நெறியாக ஊழையிடுவேன் என்று மாதட்டி சபதம் செய்து கொண்டு ஊரை அடிப்பேன் என்று மாதட்டி சபதம் செய்து கொண்டு சரி நேராகவே செங்காட்டில் வந்து செங்காட்டு நீலியாகவே தலைவிதி மூலமாக அம்மை அமர்ந்திருக்கிறார். இப்படி அம்மையாரோடு இங்கு அமர்ந்திருக்க போன ஜென்மத்திலே கல்லாலை கொன்னாலை பாவி எங்கு பிறக்கிறார். காவிரிப்பூ பட்டினத்திலே மாநாயக்கன் செட்டிக்கு மகனாக பிறந்து ஆனந்தவல்லி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து மாநாயக்கன் செட்டி காலத்திற்கு பிற்பாடு தகப்பனார் செய்த வியாபார தொழிலை செய்ய வேண்டும். சரி என்று கசவு வியாபாரம் பார்ப்பதற்காக செங்காட்டு பாதையாக வந்து கொண்டிருக்கிறார் போது செட்டியார் வரவை கண்டாள் என் தாயாரை செங்கியம்மை அம்மை பாதகன் வரவை கண்டாள். அங்கே எப்படி தோன்றியிருக்கிறார் தெரியுமா? எப்படி தோன்றி நின்றாள் ஈசங்கி அம்மை துணியிடங்கு தம்பட்டாடியுடல் தோன்றி நின்றாள் ஈசங்கி அம்மை துணியிடங்கு தம்பட்டாடியுடல் காடை குய்துடுத்தாள் பொன்னரைந்தாள் தோட்டிலங்க நாளை முட்டாளி சட்டி வருவான் செட்டி நாளை முட்டாளி எப்பவரு மாத நின்று எண்ணி பூங்குழலாள் அம்மை கமல முகத்தீரவி சிந்த கண்ணுக்கு மயிரும் விட்டாள் ஓதிவி கண்ணுக்கு மையும் விட்டாள் சரப்பணிகள் இறங்குளருக்கு என்னையிட்டாள்
காட்டிலே வந்து தோன்றினானே